வணக்கம் நண்பர்களே. நேற்று வீடியோவில் வெறித்தனம் ஓடி மொக்க வாங்கினேன்னு சொன்னா, சரி வேறு என்ன பண்ணுறது, ஓடிட்டான். இப்படியே ஸ்டார்டிங் பேர்லேருந்து முடிக்கணும்னு சொல்லி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் இதான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம், தப்பு நடந்துருச்சு, மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப ஓடுவோன்னு சொன்னாங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தாங்க, டேட்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு நிறையாவது கொடுத்தாங்க. அதெல்லாம் நல்லாவே கொடுத்தாங்க, எல்லாம் சாப்பிட்டோம். திரும்ப எல்லாரும் ப்ராப்பராக ஓடணும். சரி வந்துட்டான், எத்தனை தடவை ஓட சொன்னாலும் ஓடி தானே ஆகணும்னு சொல்லிட்டு ஓடிட்டான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் 3 கிலோமீட்டர் தானே. ஸோ ஓடுறது உங்களுக்கு பிடிக்குதுன்னா கண்டிப்பாக ஜாலியாக ஓடலாம். போன வாரம் ஃபுல்லாக ஓடலன்னு வேறு சொன்னானா, அப்போ சேர்த்து வச்சு 6 கிலோமீட்டர் அடிச்சிடும்டான்னு சொல்லி எப்படியோ ஓடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓடி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம அடுத்த வேலையை என்ன ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் போதைப்பொருள் விழிப்புணர்வு தான் இந்த மாரத்தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து அதை பதிவு பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சைன் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளும் அங்கே போய் ட்ரக்ஸை விடு ஸ்போர்ட்ஸை எடுன்னு ஒரு சைனை பண்ணியாச்சு. அப்புறம் சர்டிஃபிகேட் மெடல்லாம் தரேன்னு சொன்னாங்க. அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஒரு 2-3 மணி நேரம் வெயிட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி, நாங்கள் 500 பேரை கணக்கு பண்ணி தான் சர்டிஃபிகேட் மெடல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். நீங்கள் 1500 பேருக்கு மேலே வந்துட்டீங்க. ஸோ எல்லாருக்கும் இப்போ சர்டிஃபிகேட் மெடல் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே வளவலன்னு பேசிட்டு இருந்தேன்னா நீங்கள் வெறியாருங்கிட்டு எனக்கு தெரியும். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து என்ன நடந்துச்சு, எல்லாரும் சர்டிஃபிகேட் மெடல் வாங்கினாங்களா, நான் வாங்கினேனா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எல்லாரும் நல்லா பாதுகாப்பாக ஆரோக்கியமாக இருங்க. நன்றி.